அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத பல்வேறு விதமான அனாச்சாரமான காரியங்களை இஸ்லாம் என்ற பெயரில் செய்து வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் ரஜப் மாதம் 27ஆம் கிழமையிலே மெஹராஜ் நோன்பு என்று நோற்பதும், அன்று இரவு மெஹராஜ் தொழுகை என்று தொழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்படாத ஒரு அனாச்சாரமாகும், ஒரு பிதஅத்தாகும். மெஹராஜ் என்பதை நாம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையால் இந்த உலகத்தில் இருந்து பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான், அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மெஹராஜ் சம்பவமே பிதஅத்தான காரியங்களை, ஷிர்கான காரியங்களை இல்லாமலாக்கி அனைத்து வல்லமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம், நாம் இறைவனிடத்தில் அடிபணிய வேண்டும் என்பதற்கு சான்றாக திகழக்கூடிய சம்பவம் தான் இந்த மெஹராஜ் என்ற விண்ணுலக பயணம் தொடர்பான சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், சூரத்துல் இஸ்ரா என்ற 17வது அத்தியாயத்திலே, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் எப்படிப்பட்டவன்? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் என்ற புனிதமிக்க கஅபா பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் வரை தன்னுடைய அடியாரை இரவில் அழைத்து சென்றானே, அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் எப்படிப்பட்டது? பாரக்னா ஹவுலஹு, அந்த பள்ளிவாசலை சுற்றியுள்ள பகுதிகளை எல்லாம் நாம் பரக்கத் செய்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏராளமான ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்து, ஏராளமான விளைச்சல்களை அல்லாஹ் விளைய வைத்து, அதன் சுற்றுப்புற பகுதிகளை எல்லாம் அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த பகுதியாக ஆக்கியிருந்தான். அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் இரவில் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான். எதற்காக? லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வல்லமையால் செய்த ஒரு பயணம் கிடையாது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மனித சக்தியால் ஒரே இரவில் இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்று வர முடியாது. மனித சக்தியால் முடியாத ஒரு காரியம் விண்ணுலகத்திற்கு சென்று வருவது. இதன் காரணத்தினால்தான் இறைவன் தன்னுடைய வல்லமையால் அழைத்து சென்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மெஹராஜ் பயணம் என்பது சாதாரண ஒன்றல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். இன்னும் சில மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபாவிலிருந்து ஜம்சம் கிணற்றிற்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அவருடைய இதயங்கள் பிளக்கப்பட்டு, தொண்டை குழியிலிருந்து விலா எலும்பு வரை அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு, ஈமானாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டு, மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெஞ்சு பகுதியை தையில் போடுகின்றார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபாவிலிருந்து பைத்துல் மக்தஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த பள்ளிவாசலுக்கு புராக் என்ற வாகனத்தில் அழைத்து செல்கிறார்கள். புராக் என்றாலே மின்னல் என்ற அர்த்தம். அப்ப அந்த புராக் என்ற வாகனம் எவ்வளவு வேகத்தில் செல்லக்கூடியது? ஹதீஸ்களில் பார்க்கிறோம், எலவு ஹத்தாஹு இந்த அக்ஸா தர்ஃபி, அந்த புராக் என்ற வாகனம் தன்னுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு தூரம் ஒரு எட்டை வைக்கக்கூடியது, மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு வேகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான் என்பதை இந்த வாகனம் தொடர்பான செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மின்னல் வேகத்தில் சென்றால்தான், அதைவிட அதிகமான வேகத்தில் சென்றால்தான் ஒரு மனிதன் விண்ணுலகத்திற்கு சென்று வர முடியும் என்ற விஞ்ஞான உண்மையையும் இது படம் பிடித்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று அங்கே நபிமார்கள் எல்லாம் எந்த இடத்திலே தங்களுடைய வாகனங்களை கட்டி வைப்பார்களோ அந்த இடத்திலே புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அங்கே 2 ரக்காத்துகள் அவர்கள் தொழுகின்றார்கள். அனைத்து நபிமார்களும் அங்கே தொழுகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அங்கிருந்து தான் அவர்கள் விண்ணுலக பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். விண்ணுலக பயணத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகத்தை அழைத்து சென்று ஒவ்வொரு வானத்திலும் அந்த வானத்துடைய காவலாளியிடம் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். 7 வானங்களை தாண்டி செல்கிறார்கள். ஒவ்வொரு வானத்துடைய காவலாளியிடமும் அனுமதி கேட்டு அவர் கேட்கின்றார், வந்திருப்பது யார்? நான் ஜிப்ரீல் வந்திருக்கின்றேன். உங்களோடு வந்திருப்பது யார்? என்னோடு முகமது வந்திருக்கின்றார். அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு வானத்திலும் விசாரணை செய்யப்பட்டு அவள் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். முதலாவது வானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காட்டுகிறான். இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் காட்டுகிறான். மூன்றாவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காட்டுகிறான். நான்காவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காட்டுகிறான். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். சமாதி வழிபாட்டை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு ஆதாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜ் சம்பவத்திலே அல்லாஹ் நிலைத்து காட்டுகிறான். என்ன ஆதாரம்? எந்த ஒரு இறந்து போன மனிதரையும் அல்லாஹ் கேட்பதை போன்று பிற மனிதர்களால் கேட்க வைக்க முடியாது. இன்றைக்கு கபரை வணங்கக்கூடியவர்கள் எங்கோ இருந்து கொண்டு முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அழைக்கிறார்கள். அவரவர் வணங்கப்பட்ட ஊரிலே உள்ள மகான்களை அழைக்கிறார்கள். எந்த ஒரு மகானும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு உயிரை கொடுத்து ஒரு மனிதனோடு பிற மனிதர் எப்படி பேசுவானோ அப்படி பேசினால்தான் அவர் கேட்க முடியும் என்பதை அல்லாஹ் நிதர்சனமாக காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடும் உடலோடும் காட்டினான். நாம் சக மனிதரிடம் எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் நபிகள் நாயகம் பேசினார்கள். அப்படி பேசும் பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செவியேற்றார்கள். அப்ப எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வை போன்று எங்கிருந்து அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் கேட்க முடியாது என்பதை இந்த மேலாற்றுடைய சம்பவம் படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன பரிதாபம், வழிகட்ட உலமாக்கள் இதை சொல்லித்தான் சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்துகிறார்கள். ஒரு மேலாற்றுடைய சம்பவத்தை முறையாக சிந்தித்தான் என்று சொன்னால் சமாதி வழிபாட்டை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு சான்று இதில் அடங்கியிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை மட்டும் அங்கே பார்க்கவில்லை, தஜ்ஜாலை அல்லாஹ் எடுத்து காட்டினான். தஜ்ஜாலுக்கே தெரியாது. அவன் மேலாஜ் சம்பவத்திலே நபிகள் நாயகத்துக்கு எடுத்து காட்டப்பட்ட விஷயம். சொர்க்கவாசிகளை அல்லாஹ் நபிகள் நாயகத்தில் காட்டினான், நரகவாசிகளை அல்லாஹ் நபிகள் நாயகத்தில் காட்டினான். இன்னும் எத்தனையோ சான்றுகளை அல்லாஹ் அங்கே எடுத்து காட்டினான். அனைத்தும் இறைவன் தன்னுடைய வல்லமையால் காட்டிய விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் வரவேற்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் நபியும் நல்ல மகனை வருக, நல்ல நபியே வருக என்று வரவேற்கிறார்கள். மற்ற நபிமார்கள் எல்லாம் நல்ல சகோதரனை வருக, நல்ல நபியே வருக என்று வரவேற்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். எல்லா நபிமார்களையும் ஜிப்ரீல் தான் அறிமுகப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் தெரியவில்லை. இவர் ஆதம், இவர் இத்ரீஸ். என்ன காரணம்? நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் கிடையாது. ஜிப்ரீல் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ ஒவ்வொரு நபியையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆதமை கடந்து செல்லும் பொழுது ஒரு காட்சியை அல்லாஹ் காட்டுகிறான். அவர் வலதுபுறம் பார்த்தால் சிரிக்கின்றார், இடதுபுறம் பார்த்தால் அழுகின்றார். வலதுபுறம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம், இடதுபுறம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம். அப்பொழுது நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இது என்ன? இவர் வலதுபுறம் பார்த்தால் அழுகின்றார், சிரிக்கின்றார், இடதுபுறம் பார்த்தால் அழுகின்றார், இது என்ன காட்சி என்று கேட்கும் பொழுது வலதுபுறத்தில் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் ஆதமுடைய சந்ததியினர். அவரை பார்க்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கின்றார்கள். இடதுபுறம் உள்ளவர்கள் அவருடைய சந்ததியில் நரகம் செல்லக்கூடியவர்கள். அவர்களை பார்க்கும் போது அவர் அழுகின்றார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபியையும் சந்தித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா நபியை சந்திக்கும் பொழுது மூசா நபி அழுகின்றார்கள். நபிகள் நாயகத்தை பார்த்து மூசா நபியிடம் காரணம் கேட்கப்படுகிறது.
எதற்காக அழுகின்றீர்கள் என்று சொல்லி மூசா நபி சொல்கிறார்கள், எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த முகமது நபி இவருடைய உம்மத்தில் அதிகமான மக்கள் சொர்க்கம் செல்வார்கள். என்னுடைய சமுதாயத்தில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களை விட இந்த முகமது நபியுடைய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் சோனம் செல்வார்கள். அந்த பாக்கியம் என்னுடைய சமுதாயத்திற்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று மூசா நபி பதில் கூறுகின்றார்கள். மூசா நபியை சந்தித்ததை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, நபியே அந்த மூசாவை நீ சந்தித்தீரே அதில் நீ சந்தேகம் கொண்டு விடாதே என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே விண்ணுலக பயணத்திலே மூசா நபியை சந்தித்ததை பற்றியும் அல்லாஹ் சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 7வது வானத்திலே சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தின் அருகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தின் அருகிலே மற்றொரு தடவையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தோற்றத்தில் பார்க்கிறார்கள். ஆரம்பத்திலே வஹி இறங்கும் பொழுது உண்மையான தோற்றத்திலே பார்த்தார்கள். மற்றொரு தடவை உண்மையான தோற்றத்திலே பார்த்த இடம் எது? சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம். அந்த சித்ரத்துல் முன்தஹா எப்படிப்பட்ட இடம்? இந்தஹா ஜன்னத்துல் மௌவா, அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில்தான் ஜன்னத்துல் மௌவா என்ற தங்குமிடம் இருக்கிறது, சொர்க்கம் என்ற தங்குமிடம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திற்கு வந்தவுடன் தான் பலவிதமான நிறங்கள் அவர் அப்படியே சூழ்கிறது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது யக்ஷ சித்ரத மா யக்ஷா, அந்த இலந்தை மரத்திலே சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே எது சூழ வேண்டுமோ அது அப்படியே நபிகள் நாயகத்தை சூழ்ந்து கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை பற்றி எல்லாம் நமக்கு வர்ணனை செய்கிறார்கள். அந்த மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் ஹிஜ்ர் என்ற பகுதியினுடைய குடுவைகளை போன்று இருந்தது, இலைகள் எல்லாம் யானையினுடைய காதுகளை போன்றிருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தை பற்றி அவர் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் பல காட்சிகளை அல்லாஹ் காட்டுகிறான். அதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், மா ஸாகல் பஸர் வ மா தகா, அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே பல காட்சிகள் காட்டப்படும் பொழுது நபிகள் நாயகத்துடைய பார்வை திசை மாறவில்லை, அந்த காட்சிகளை விட்டும் கடக்கவும் இல்லை. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிகள் குப்ரா, தன்னுடைய இறைவனின் மிக பெரும் அத்தாட்சிகளை அங்கே அவர்கள் கண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சான்றுகளை காட்டுகிறான். மஸ்ஜிதுல் மஅமூர் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. மஸ்ஜிதுல் மஅமூர் எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளியில் வணக்கம் செய்வதற்காக செல்கின்றார்கள். அவர்கள் அதிலிருந்து சென்ற பிறகு அடுத்த நாள் மீண்டும் 70,000, அதற்கு அடுத்த நாள் மீண்டும் 70,000, இப்படி ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள், புதிய புதிய மலக்குமார்கள் அந்த பள்ளியிலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் மஅமூர் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அது மட்டுமா, சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவுடன் அவர்களுக்கு ஒரு கோப்பையிலே பால், மது, தேன் 3 குடிபானங்கள் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்து குடிக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகமே நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் இயற்கையான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. அந்த சித்ரத்துல் முன்தஹாவில் தான் 4 ஆறுகளை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள நைல், ஃபுராத் என்ற நதிகளை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதுபோன்று சொர்க்கத்துடைய 2 நதிகளை அல்லாஹ் காட்டுகிறான். அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலிருந்து பல்வேறு காட்சிகள் அங்கே அவர்கள் காட்டப்படுகிறது. தஜ்ஜாலை பார்க்கிறார்கள். நரகத்துடைய காவலாளி மாலிக் என்ற மலக்கை அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கம் அவர்களுக்கு அங்கே காட்டப்படுகிறது. அந்த சொர்க்கத்துடைய முத்தாதான கூடாரங்களை பார்க்கிறார்கள். சொர்க்கத்துடைய கஸ்தூரியாதான மண்ணை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுதுல் கௌசர் என்ற தடாகம் அங்கே காட்டப்படுகிறது. ஹவுதுல் கௌசர் தடாகம் எப்படிப்பட்டது? அதனுடைய தண்ணீர் தேனை விட சுவையானது, பாலை விட வெண்மையானது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, இன்னா அஅதைனா கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கௌசர் தடாகம் அங்கே அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மேராஜ் பயணத்திலே
இத்தலாத்து ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்திலே அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். வத்தலாத்து ஃபின்னார், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், நரகத்திலே அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தார்கள். மற்றொரு செய்தியிலே வருகிறது, நரகத்திலே பெண்கள் அதிகம் இருப்பதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் நரகத்தில் இருப்பதற்குரிய காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய பல சான்றுகள் காட்டப்பட்ட ஒரு காட்சி தான் இந்த மேராஜ் பயணம் என்பது. அதில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காட்சி காட்டப்படுகிறது. என்ன காட்சி? அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுகை அல் ஹுஸாஇ என்பவன், ஹுஸா என்ற குலத்தை சார்ந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுகை என்பவன் நபிகள் நாயகத்திற்கு நரகத்திலே காட்டப்படுகின்றான். எந்த தோற்றத்திலே? யஜுர்ரு குஸ்பஹு ஃபின்னார், தன்னுடைய குடலை நரகத்திலே அப்படியே சுமந்து கொண்டு நரகத்திலே சுற்றி வருகின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவன் ஏன் நரகத்திலே எனக்கு காட்டப்பட்டான்? இவன் தான் அவ்வளுமன் சையப சபாயிப், சாயிபா என்ற இஸ்லாத்தில் இல்லாத சிலைகளுக்கு ஒட்டகங்களை நேர்ந்து விடுவார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தி வலா சாயிபா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பஹீரா என்ற வணக்கத்தை ஏற்படுத்தவில்லை, சாயிபா என்ற வணக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மக்கா காஃபிர்கள் பல்வேறு அனாச்சாரங்களை, இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை உண்டாக்கினார்கள். ஒரு ஒட்டகத்தை நேர்ந்து விட்டுருவாங்க, இந்த ஒட்டகம் இத்தனை குட்டி போட்டா இது இந்த சிலைக்கு நேர்ந்து விடப்படுகிறது, சாயிபா என்று அவர்கள் பல்வேறு புதிய வணக்க வழிபாடை உண்டாக்கினார்கள். இஸ்லாத்தில் இல்லாத, அல்லாஹ் சொல்லாத இந்த பிதஅத்தை முதலாக உண்டாக்கியவன் யார்? இந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுகை என்பவன். அங்கே நபிகள் நாயகத்துக்கு அவனுடைய காட்சி காட்டப்படுகிறது. தன்னுடைய குடலை கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி வருகின்றான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான், சிந்திக்க வேண்டாம், இந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுகை அவன் தான் இஸ்லாத்தில் இல்லாத பிதஅத்தை முதலாவதாக உண்டாக்கியவன். அவனுடைய நிலைமை இதுவென்று சொன்னால், இன்றைக்கு மேராஜ் என்ற பெயரிலே இல்ல நபிகள் நாயகம் காட்டி தராத நோன்பை மேராஜ் நோன்பை நோக்கிறார்களே, நம்முடைய நிலைமை என்ன? மேராஜ் என்ற பெயரில் ஒரு தொழுகையை தொழுகிறார்களே, நபிகள் நாயகம் காட்டி தந்தார்களா? நபிகள் நாயகம் மேராஜ் பயணம் சென்றது உண்மை, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த டேட்ல போனாங்க, எந்த தேதியில் போனார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா? தேதியே கிடையாது. ஒரு இமாம் ரஜப் 27ங்கிறாரு, ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்த இமாம்கள். இன்னொரு இமாம் என்ன செய்றாரு? ரபியுல் ஆகிர்ங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் போனது உண்மை, எந்த தேதி என்பது கூட ஹதீஸ்கள் வரலாற்றில் சொல்லப்படவில்லை, தெளிவாக சொல்லப்படவில்லை. அப்ப நீங்க எப்படிப்பா ரஜப் 27 கண்டுபிடிச்சீங்க? நபிகள் நாயகம் மேராஜ் போயிட்டு வந்தாங்களா இல்லையா? சஹாபாக்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் மேராஜ் என்று கொண்டாடினார்களா? மேராஜ் பயணத்தில் தான் 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 வேளை தொழுகையை கடமையாக்குகிறான். 50 நேர தொழுகை அல்லாஹ் முதலில் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் திரும்பி வரும் பொழுது மூசாவை சந்திக்கிறார்கள். நான் இஸ்ரவேல் சமுதாயத்தோடு அனுபவப்பட்டிருக்கிறேன், அவர்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை, அல்லாஹ்விடம் திரும்ப செல்லுங்கள், குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மீண்டும் செல்கிறார்கள், 10 குறைக்கப்படுகிறது. மீண்டும் வருகிறார்கள், மூசா நபி திருப்பி அனுப்புகிறார்கள், மீண்டும் செல்கிறார்கள், மீண்டும் 10 அல்லாஹ் குறைக்கிறான், 30ஆக அல்லாஹ் ஆக்குகிறான். மீண்டும் வரும்போது மூசாவை சந்திக்கிறார்கள், மீண்டும் திரும்பி செல்லுங்கள், அல்லாஹ் 10 குறைக்கிறான். இப்படியாக 10 குறைக்கப்பட்டு 40 வருகிறது. மீண்டும் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் திரும்பி செல்கிறார்கள், அங்கே 5 தொழுகை குறைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் மீண்டும் வரும்போது மூசா கூறுகின்றார்கள், நபிகள் நாயகமே மீண்டும் செல்லுங்கள், நான் வெட்கப்படுகிறேன், இனிமே செல்ல முடியாது என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு நான் 5 நேர தொழுகையை கடமையாக்கி விட்டேன், இந்த 5 நேர தொழுகை 50 நேர வணக்கத்திற்கு சமம் என்று அல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு 50 நேர தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றானே. இந்த மேராஜ் இல்லாத பிதஅத்தை உண்டாக்கக்கூடிய மௌலவிகள், மக்களை வழிகெடுக்கக்கூடிய இந்த மௌலவிகள் உண்மையில் மேராஜ் நம்பக்கூடியவங்களா இருந்தா தொழுகையை நிலைநாட்ட வேண்டுமா இல்லையா? எத்தனை மக்களுக்கு இவர்கள் தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். மேராஜ் பயணத்தில் தான் அந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாப மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு இந்த தொழுகையை எத்தனை முஸ்லிம்கள் தொழுகின்றார்கள், நிறைவேற்றுகின்றார்கள்? தொழுகையில் நாம் பாராமுகமாக தானே இருக்கிறோம்.
எவ்வளவு ஹதீஸ்கள் தொழுகை மறுமை நாளின் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். இன்ன அவ்வளுமை யுஹாஸபு பிஹி யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா, மறுமை நாளின் முதலாவது விசாரணை தொழுகையை பற்றித்தான். எவன் சரியாக தொழுதிருக்கிறானோ ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். வமன் ஃபஸதத், எவன் இந்த தொழுகையை பாழாக்கி விட்டானோ ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்றெல்லாம் தொழுகையை முக்கியத்துவப்படுத்தி எவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேராஜ்ங்கிற பேர்ல இல்லாத நோன்பை நோக்கக்கூடியவர்கள், இல்லாத பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் உண்மையில் இதை நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த பயணத்தில் தான் இந்த மேராஜ் பயணத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அது மட்டுமா, இந்த மேராஜ் பயணத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்ற சட்டம் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பாவங்களில் வந்து ஷிர்க்க மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப இவ்வளவு பெரிய ஷிர்க் வச்சா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், மற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பது பயணத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு இந்த மேராஜ் சம்பவத்தை காட்டித்தானப்பா தர்கா வழிபாட்டை, சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமாதி வழிபாட்டை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் தான், உண்மையான சம்பவம் தான் இந்த மேராஜ் பயணம் பற்றிய ஒரு செய்தி. என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, மேராஜ் பயணத்தின் மூலம், விண்ணுலக பயணத்தின் மூலம் என்ன படிப்பினை நாம் பெற வேண்டுமோ அந்த படிப்பினையை பெற்று அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்து அவனுக்கு அடிமைப்பட்ட மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் காட்டி தராத எந்த ஒரு வணக்கத்தையும் நாம் செய்யக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அதை மட்டும்தான் இஸ்லாம் என்று ஏற்று செயல்பட வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது என்ற பல்வேறு உண்மைகளை இந்த மேராஜ் சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எனவே இந்த ரஜப் மாதத்தில் மேராஜ் நோன்பு என்று நோற்பதும், மேராஜ் தொழுகை என்று தொழுவதும் இவையெல்லாம் வழிகேடு. இந்த ரஜப் மாசத்துல தான் ஒவ்வொரு ஊர்லயும் பல பிதஅத்துகள் இருக்கும். அதே மாதிரி காயல்பட்டினங்கிற ஊர்ல வந்து ஒரு அனாச்சாரத்தை, மார்க்கத்தை, மக்களை வழிகெடுக்கக்கூடிய மௌலவிமார்கள் மக்களுக்கு அரங்கேற்றுவார்கள். அது என்ன அனாச்சாரம்? இந்த ரஜப் மாசத்துல புகாரி ஷரீஃப்னு சொல்லி 30 நாள் ஓதுவாங்க. கடைசி நாள் அபூர்வ துவாக்கள். அந்த அபூர்வ துவாக்களை ஓதக்கூடிய அந்த ஆலிம் சார் என்ன செய்வாங்க, அப்படியே பைத்து படிச்சு வீட்டுல இருந்து அழைத்து கொண்டு வருவார்கள். திரும்ப அவர் துவா கேட்டு முடிச்சுட்டா அவர் வீட்டில் ஒன்று என்ன செய்வாங்க, விடுவாங்க. ஒவ்வொரு நாள் சுண்டல், வாழைப்பழம் எதை என்ன செய்வாங்க, நேர்ச்சியாக கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது இது நபிகள் நாயகம் சொன்ன விஷயம் கிடையாது. மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாம் கட்டளையிடாத காரியத்தை எவன் செய்கிறானோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவன் புதிதாக உண்டாக்குகிறானோ அது மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் புகாரி ஷரீஃப்னு ஒன்று உண்டா? புகாரி இமாம் எப்போ பிறந்தாரு? நபிகள் நாயகத்துக்கு பிறகு 150 வருஷத்துக்கு பிறகு பிறந்தார் புகாரி இமாம் அவர்கள். அப்ப அவர் புகாரியை அதுக்கு பிறகுதான் தோத்தாரு. அவர் சகாபாக்கள் இந்த புகாரியை வந்து ஓதுனாங்களா? குரானை மாதிரி வைத்துக்கொண்டு இந்த புகாரியை ஓதுறது, அதில் உள்ள எல்லா விஷயங்களும் அது வந்து அல்லாஹ்ட்ட வந்த விஷயங்களா? புகாரி இமாமுடைய சொந்த கருத்துக்கள் எவ்வளவோ கலந்திருக்கிறது, சில கட்டுக்கதைகள் கலந்திருக்கிறது. அதை நாம் எது நபிகள் நாயகம் சொன்னதோ அது ஓதக்கூடிய வகை கூட கிடையாது. ஹதீஸ் நம்ம சொல்றோமே, குரான் மட்டும்தான் ஓது எழுத்துக்கு 10 நன்மை. ஹதீஸை நபிகள் நாயகம் சொன்னது என்று சரியான ஹதீஸாக இருந்தால் நாம் பின்பற்ற வேண்டிய வகை அது, அது ஓதக்கூடிய வகை கிடையாது. அப்ப சஹாபாக்கள் இந்த மாதிரி புகாரி ஷரீஃப்னு கொண்டாடினாங்களா? அது போன்று நீ இமாம்கள் சொல்கிறாயே, 4 இமாம்கள் கொண்டாடி இருக்கிறார்களா? இவையெல்லாம் இந்த புகாரி ஷரீஃப் திருவிழான்னு சொல்லி கேடுகட்ட மௌலவிகள் அனாச்சாரங்களை அரங்கேற்றுகிறார்களே, மக்களை நரகத்திற்கு அழைக்கிறார்களே, இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டுமா, அபூர்வ துவாக்கள் என்னமோ இவங்க பைத்து படிச்சு அழைச்சிட்டு வர்றாங்களே, அந்த இமாம் துவா கேட்டா அல்லாஹ் மொத்தமா கொடுத்துருவான்னு சொல்லி. ஏன்னா யார் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நமக்கு தெரியுமா? அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் யாருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று எவனும் முடிவு செய்ய முடியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்ப இவன் முடிவு பண்றான், ஏதோ ஒரு இமாமு அவரை வீட்டில இருந்து பைத்து ஓதி அழைத்து கொண்டு வந்தால் அவர் துவா கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏன்பா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறீங்க? இந்த மாதிரி சத்தமிட்டு ஓதி மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்றாங்களே, இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா? அப்ப இந்த மாதிரி பல்வேறு அனாச்சாரங்கள் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிகேடு இந்த புகாரி ஷரீஃப் என்ற பெயரில் அதை திருவிழாவை கொண்டாடுறது.
அப்ப இந்த மாதிரி வழிகேட்டுக்கு இஸ்லாத்துக்கு என்ன கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. இஸ்லாமா இருந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லா இருக்கும். இந்த வழிகேட்டை பாருங்க, இது அங்க மட்டும் தான் அல்லாஹ் மற்ற ஊரையும் காப்பாத்தி இருக்கிறான் இந்த வழிகேட்டில இருந்து. அப்ப இது போன்ற விதத்துகளை விட்டும் அனாச்சாரங்களை விட்டும் ஷிர்கான காரியங்களை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானா என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.